இப்போ போறோம்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மா பிரியாணி செய்யறாங்க. வாங்க எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கலாம். அம்மா இன்னைக்கு என்னம்மா செய்யற? இன்னைக்கு சிக்கன் பிரியாணி. இங்க வாங்க. ஃபர்ஸ்ட் அடுப்புல குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் போட்டாச்சு, சூடாகட்டும். இப்போ பிரிஞ்சி இலை போடுறதுக்கான நேரம் வந்துருச்சு. பிரிஞ்சி இலை போடலாம். பெரிய வெங்காயம் நாங்க 3 வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கோம். அப்புறம் இதுக்கான தேவையான பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கோம். இஞ்சி பூண்டு விழுது, இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ நீங்க எத்தனை பேத்துக்கு சமைக்கிறீங்களோ அத்தனை பேத்துக்கு அளவா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நாங்க 5 பேருங்கிறதுனால 4 வெங்காயம் ஆட் பண்ணிருக்கோம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பழம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வெந்து சுருண்டு வரணும். அப்பதான் பிரியாணி டேஸ்டா இருக்கும். பிரியாணிக்கு மெயின் டிஷ்ஷே வெங்காயம் தான். வெங்காயோட டெக்ஸ்டர் கொடுத்தாதான் பிரியாணியே வரும். இந்த பேஸ்டுக்குள்ள என்னென்ன போட்டிருக்கீங்க? இந்த பேஸ்ட்டுக்குள்ள வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, அப்புறம் புதினா தழை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்து அரைச்சு ஒரு பேஸ்டா வச்சுக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்டா நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா எண்ணெயில நல்லா வெந்து சுருண்டு வரணும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கிறோம். இது நல்லா சூழ்ந்து வந்ததுக்கப்புறம் போட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் போடணும். வந்துருச்சு, பொடியை போட்டுக்கலாம். பொடி போட்டாச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கிறது அதோட சேர்க்கணும். 5 பேர் பூண்டு போட்டு ஒரு துண்டு இஞ்சி போட்டு அரைச்சி வச்சிருக்காங்க. இது நல்லா வணங்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசம்லாம் போகணும். கடையில போய் குழம்புக்குன்னு கேட்டு இந்த அளவுக்கு நாங்க சிக்கன் வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம். இது பிரியாணிக்கு. புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வணக்குறோம். வாங்கிடுச்சு. இப்போ வந்து கழுவி வச்சிருக்க சீரக சம்பா அரிசி வந்து போட்டு ஒரு கலக்கிட்டு ஒரு கலக்கிட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். எங்க அம்மா எப்பவுமே இப்படிதான். எங்க அம்மாவோட ஸ்டைல் இது. எப்பவுமே சிக்கன் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி அரிசி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் சிக்கன் போடுவாங்க. இது வந்து ஒரு தனி டேஸ்டா இருக்கும் நீங்க இப்படி பண்ணும் போது. இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். இது போட்டீங்கன்னா பிரியாணிக்கு கேட்டு வாங்கியிருக்கோம். இது எலெக்ஷன் டைமுங்கிறதுனால நிறைய இடத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க. உங்க ஏரியாலையும் இப்படிதான் வராங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்றாட பெரியவர்களே, ஒருமுறை மட்டும் 5 நிமிஷம் வாக்களிக்க
மக்களின் நலனுக்காகவும் போராடுகின்ற ஒரு வெற்றி வேட்பாளர் ஒரு வாய்ப்பை என்பதை வழிவகுப்பு கேட்டுக்கொள்வோம். மறந்துவிட வேண்டாம், நீங்கள் 23ஆம் தேதி வாக்களிக்க வேண்டிய சின்னம் சிறிய ஏழைகளின் சின்னம் சிறிய சமூக கூட்டமைப்பில் ஆதரவு சின்னம் சிறிய மக்களின் மாணவர்கள் சின்னம் சிறிய அமர்வாதிகள் 23ஆம் தேதி நீங்கள் வாக்களிக்கும் போது நல்ல வேட்பாளர் நல்ல சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்குகின்ற சக்தி ஆகவே இப்போ புதினா தலை இப்போ நம்ம ஒண்ணு ஒண்ணா மசாலாஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சில்லி பவுடர், மக்களே பல்வேறு போராட்டங்கள் பள்ளத்திலே எத்தனையோ போராட்டங்கள் நடத்துகிறார். நீங்க செய்தித்தாள பாத்தீங்கன்னா 2 நாள் முன்னா அண்ணாவுடைய தலைவருடைய மக்களுக்காக என்ன செய்வார், மக்கள் சுற்றுக்காக என்ன செய்வார் அப்படிங்கிறது அப்படியே பேப்பர் பாருங்க. இது பார்த்தாலே அவருடைய மக்கள் பணி தெரியும். ஆக மக்களுக்கு யார் வேலை செய்ய வேண்டும் நம்ம தெரிஞ்சு போல தெரியாம போல பேப்பர் செய்தி பார்க்க கண்டிப்பா தெரியும். மாற்றத்தை ஏற்படுத்த ஒரு வாய்ப்பை மாற்றத்தை சேகரிக்க பகுதி மாற்றத்தை சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார் பணி மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். உப்பு கரெக்டா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணலாம். எதிர்க்கவும் அணிக்கு எதிராக போராடுகின்ற உப்பு கரெக்டா இருக்கு. சமூக பணியிலே மக்களுக்கான பணியாற்றிய தலைவர் மக்களின் மாறுதல் வேட்பாளர் ஆனால் அண்ணாமலைக்கு உங்கள் சொன்னாங்க